விரும்புகின்றது. அல்லாஹு தஆலா அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்திலே நடுநிலையானதைத்தான் நீங்கள் தர்மம் செய்வதற்கு தெரிவு செய்ய வேண்டும். ஆக உயர்ந்த உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அதிவிலை உயர்ந்த தர்மம் செய்ய கட்டாயமும் இல்லை, அல்லது நீங்களே விரும்பாத ஆகவே மோசமானத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதையும் அல்லாஹ் விரும்பல்ல. மாறாக இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நடுத்தரமானதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பணிக்கின்றான். وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَسَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ. قال الله تعالى: الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடம் 268 வசனம் சூரத்துல் பக்கரா. இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு கூறுகின்றான்: அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வயஅமுருகும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா வல்லாஹு வாசிஉன் அலீம். ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை அச்சுறுத்துகின்றான், மேலும் உங்களுக்கு மானக்கேடான விஷயங்களையும் ஏவுகின்றான். வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா, அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் மிக விசாலமாவன், மிகவும் அறிந்தவன். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கிறார்கள்: அல் வசாவிசு ஷைத்தானியா ஃபில் இன்ஃபாக். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கும் போது ஏற்படக்கூடிய ஷைத்தானுடைய ஊசாட்டங்கள் என்று தலைப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த வசனத்துடைய விளக்கமாக இமாம் திர்மிதி, நசாயி போன்றவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்: இன்ன லிஷ்ஷைத்தானி லம்மதன் பிப்னி ஆதம் வலில் மலக்கி லம்மதன். நிச்சயமாக ஆதமுடைய மக்களுக்கு ஷைத்தானிடத்திலிருந்து ஒரு தாக்கம் இருக்குது, அதே போல மலக்கிடத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. فأما لمة الشيطان فإعاد بالشر وتكذيب بالحق. ஷைத்தானுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால் தீமையை கொண்டு ஏவுவதே, அதே போல சத்தியத்தை பொய்ப்பிப்பதே. وأما لمة الملك فإعاد بالخير وتصديق بالحق. ஆனால் மலக்கை பொறுத்த வரையில்
அவர் நல்லதை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கின்றார், அதே போல சத்தியத்தை உண்மைப்படுத்துகின்றார். فمن وجد ذلك فليعلم أنه من الله وَلْيَحْمَدِ اللَّهِ. அதாவது நனவை கொண்டே மலக்கு உங்களுக்கு வாக்களிக்கின்றார் என்றால், சத்தியத்தை உண்மைப்படுத்துகின்றார் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலிருந்தும் உங்களுக்கு கிடைத்ததே. அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். வமன் வஜதல் உஹ்ரா, அதுக்கு மாற்றமாக ஷைத்தானுடைய தாக்கத்தை நீங்கள் சந்தித்தால், வல்யதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வை கொண்டு ஷைத்தானத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். சும்ம கரஅ, பின்னரும் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா வல்லாஹு வாசிஉன் அலீம் என்ற வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்ற ரிவாயத்தை இப்னு ஹாபியா ஹாத்திம், திர்மிதி, நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கையும் சாட்டியிருக்கிறான், ஒரு ஷைத்தானையும் சாட்டியிருக்கிறான். இந்த இரண்டிலிருந்து மனித தப்ப முடியாது. மலக்கை பொறுத்த வரையில் அந்த மனிதனுக்கு நன்மையின் பால் தூண்டுகின்றார், சத்தியத்தின் பால் அவரை தூண்டுகின்றார். ஆனால் ஷைத்தானை பொறுத்த வரையில் அந்த மனிதனை தீங்கின் பால் அழைத்து கொண்டே இருக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். ஹதீஸில் பார்க்கிறோம், இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரதம். ஷைத்தானை பொறுத்த வரையில் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அப்ப அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முன்னால தர்மத்தை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி, அதனால் கிடைக்கக்கூடிய பலாபரங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அந்த தர்மத்தை பாழாக்கக்கூடிய காரியங்களை தெளிவுபடுத்திவிட்டு பின்னால இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஏன்னு சொன்னா, தர்மம் செய்யும் போது ஷைத்தானுக்கு மிகவும் சந்தர்ப்பம் இருக்குது. அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தர்மத்தின் விவரங்களை, சிறப்புகளை பற்றி சொல்லிவிட்டு இந்த வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய தீங்கை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், நீங்கள் தர்மம் செய்தால் உங்களோட பணம் குறைந்துவிடும், உங்களுக்கு தேவை வரும்போது இல்லாமல் போய்விடும் என்று ஷைத்தான் இந்த இடத்திலே உங்களுக்கு அச்சம் ஊட்டுகின்றான் என அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், ஷைத்தான் என்றால் யார். இது பற்றிய ஒரு விரிவான விளக்கம் உங்களுக்கு சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப பகுதியில், வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அல்லாஹு தஆலா ஆதமுக்கு மலாயிக்கமார்களுக்கு சிரம்பரிந்தி சுஜூது செய்யும்படி பணித்த நேரத்தில் மலாயிக்கமார்கள் அனைவரும் கட்டுப்பட்டு சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர என்ற இடத்துல இப்லீஸ் யார் என்ற விளக்கம் விரிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டு இருந்தாலும் ஒரு ஞாபகமூட்டுதல். ஷைத்தான் என்றால் யார்? ஹுவல் இப்லீஸ், அவன் தான் இப்லீஸ். ஆரம்பத்தில் இப்லீஸாக இருக்கிற காலத்தில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்தான். இவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன், அல்லாஹ்வு மிக நெருக்கமாக இருந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நேரத்தில் அவனுடைய மனதில் ஏற்பட்ட மமதை, பொறாமை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைத்தது. அப்ப ஜின்னினத்தை சேர்ந்த இப்லீஸ் இப்படி நடந்து கொண்டதனால அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டான். அல்லாஹு தஆலா அவனை சபித்து கியாம நாள் வரையிலும் வாழ்வதற்கான ஒரு வசதி அல்லாஹு தஆலா செய்து கொடுத்திருக்கின்றான். அப்ப இப்லீஸை பொறுத்த வரையில்
மலாய்க்கமார்கள் ஒருவன் அல்ல, மாறாக அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழும்பலாம், மலாய்க்கமார்களுக்குத்தானே அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் சுஜூத் செய்யும்படி, அப்படினால ஏன் இப்லீஸ் சுஜூது செய்யாத போது ஏன் அவனை குற்றம் பிடித்தான் என்ற ஒரு சந்தேகம் எழலாம். ஆனால் அல்லாஹு தாலா சூரத்துல் ஆராஃபில் ஆரம்பத்தில் சொல்லும்போது இப்லீஸுக்கு நாங்கள் கட்டளையிட்டோம் என்று தனியாக சொல்லுகின்றான். வைதுக்குள் யா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா அமர்துக், இப்லீஸே உனக்கு நான் ஏவிய போது நீ சுஜூது செய்யாமல் இருக்க உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸுக்கும் ஏவப்பட்டது என்பதை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதனால் அங்கே மலாய்க்கமார் என்று குறிப்பிடும் போது மலாய்க்கமார்களுக்கு மட்டுமல்ல, அந்த மலாய்க்கமார்களுடைய அந்தஸ்தில் இருந்த இப்லீஸுக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுஜூது செய்வது பணித்தான். ஆனால் இப்லீஸ் அதற்கு கட்டுப்பட மறுத்துவிட்டான். எனவே அந்த சந்தேகத்தில் நிவர்த்தி செய்யப்படுது. இப்லீஸுக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அப்போ இப்லீஸை பொறுத்தவரையில் ஜின் இனத்தை சேர்ந்தவன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அம்ரி ரப்பி. நாங்கள் மலாய்க்கமார்களுக்கு ஆதமுக்கு சிரம்பரைந்து சுஜூது செய்யும்படி பணித்த போது எல்லாரும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர அவன் ஜின்னத்தை சேர்ந்தவன் பாவியாக மாறிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமாக பாவியாகிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ இப்லீஸை பொறுத்த வரையில் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே அதாவது ஜின் இனத்தையும் மலாய்க்கமார்களையும் படைத்திருந்தான். இப்போ ஜின்களை பொறுத்த வரையில் அவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மான் தெளிவாக சொல்லி காட்டுறான். ஆனால் மலாய்க்கமார்களை பொறுத்த வரையில் அவர்கள் படைக்கப்பட்டது ஒளியினால், மனிதனை பொறுத்த வரையில் படைக்கப்பட்டது மண்ணினால். அப்போ இப்லீஸுக்கு பெருமை ஏற்பட்டது இதில் தான். அதாவது நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு எப்படி சுஜூது செய்வதே என்பது அவனுடைய மனதில் ஏற்பட்ட கர்வம். அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா என்று அல்லாஹ்விடத்திலேயே அவன் கேட்கின்றான். அதாவது மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நான் சிரம்பரைந்து சுஜூது செய்வதா என அவன் இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலேயே மறுப்பு தெரிவிக்கக்கூடிய காட்சியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அப்போ இப்லீஸை பொறுத்த வரையில் ஜின் இனத்தை சேர்ந்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததனால் அவனுடைய அந்தஸ்தை இழந்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மனித இனத்துக்கு அந்த ஷைத்தானை எச்சரிக்கை செய்கின்றான். அவன் மனித இனத்தின் பரம விரோதி, அவனை விரோதியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்ன ஷைத்தான லக்கும் அது ஃபத்தகிதூஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தானாகிறவன் உங்களுக்கு பரம விரோதி, அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். கூட்டாளியாக எடுத்துக்கொள்ளாதீங்க, நண்பனாக எடுத்துக்கொள்ளாதீங்க, விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய பேர் என்ன? இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்துக்கு சொந்தக்காரராக ஆவதற்குத்தான் அவன் அழைப்பு விடுக்கின்றான். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவனுக்கு பதிலளித்தால் அவனுடைய கூட்டத்தை சார்ந்து விடுவார்கள், அந்த கூட்டத்தை அவன் அழைப்பது நரகத்தின் பால் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். இதே போல குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹு தஆலா இந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறும்படி எங்களை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்திருக்கின்றான். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் முதல்ல அவன் சுஜூது செய்ய மறுத்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவன். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வேண்டாம் இப்லீஸ் யார் என்பது, ஷைத்தான் யார் என்பது, அவனுடைய விரோதம் என்ன என்பதை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லும் போது சொல்லுகின்றான். ஃபகுல்னா யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுல் லக், எப்போ அவன் சுஜூது செய்ய மறுத்தானோ அப்போது இப்லீஸை பற்றி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், இன்ன ஹாதா அதுவுல் லக், நிச்சயமாக இவன்
உங்களுடைய விரோதி, வலி ஜௌஜிக் உங்களுடைய மனைவிக்கும் விரோதி. ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா, உங்களை ஏமாற்றி நீங்கள் இருக்கக்கூடிய சுவர்க்கத்திலிருந்து உங்களை வெளியேற்றி விடாமல் இருக்கட்டும், பின்னர் கஷ்டப்படுவீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் எச்சரிக்கிறான். இதே எச்சரிக்கை மனித இனத்துக்கும் பல இடங்களில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அவனை விரோதியாக எடுத்துக்கோங்கள். இன்னமா யது ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவனுடைய பரிவாரங்களை நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவதற்காகவே அவன் முயற்சிக்கின்றான், அதற்கான அழைப்பை அவன் விடுக்கின்றான். எனவே அவனை விரோதியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்துக்கு எச்சரிக்கை செய்வதை நாம் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பார்க்க முடிகின்றது. அவனுடைய தொழில் என்ன, அவனுடைய வேலை என்ன? முழுக்க முழுக்க மனித இனத்தை வழிகெடுப்பது, மனித இனத்தை நரகத்துக்கு கொண்டு செல்வதற்கான வழியை காட்டுவது, சுவர்க்கத்திலிருந்து அவர்களை தடுப்பது. இதாவுடைய ஷைத்தானுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து பாவமான காரியங்களை மக்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவான், அனைத்து மோசமான செயல்களையும் மனிதர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறும்போது வலா தத்தபிஹு குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன் இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். அவருடைய தொழில் தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்துயராதீர்கள். ஏனென்றால் அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி. இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு ஏவுவது தீமைகளை, உங்களுக்கு வழிகாட்டுவது மானக்கேடான செயல்களுக்கு. தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹின் மீது நீங்கள் அறியாதவைகளை சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்களை ஆளாக்குவான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தொழில் என்ன என்பதை எங்களுக்கு குர்ஆனில் எச்சரிக்கை செய்கின்றான். இப்படி குர்ஆனில் இந்த ஷைத்தானை பற்றி குர்ஆன் பலவிதமாக பலவிதமாக எங்களுக்கு சொல்லி காட்டிருப்பதை எங்களுக்கு குர்ஆனில் பார்க்க முடிகின்றது. இதே போல அவனுடைய வழிச்சுவடுகளை அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களுடைய முடிவு என்னவாகும் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். யாரெல்லாம் ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுடைய முடிவு, அவருடைய கடைசி முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், வகால அஷ்ஷைத்தான் லம்மா குதியல் அம்ர். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை எழுப்பாட்டி விசாரித்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் ஷைத்தான் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது சத்தியம், அதில் பொய் இல்லை. வஅத்துக்கும் ஃபஅக்லத்துக்கும், நான் உங்களுக்கு வாக்களித்தேன், வாக்கு மீறிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பிறகு நரகவாசியாக மாறிவிட்டால் அந்த மனிதனை பார்த்து ஷைத்தான் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்தான் சத்தியத்தை, மறுமையை சந்திப்பீர்கள், நன்மையோடு வந்தால் சுவர்க்கம் தருவேன், தீமையோடு வந்தால் நரகம் தருவேன் என்று தான் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் வாக்களித்தது உண்மை சத்தியம், ஆனால் நான் உங்களுக்கு வாக்களித்ததே பொய்யாகிவிட்டது என்று ஷைத்தான் அந்த நேரத்தில் கூறுகின்றான். சொல்லி போட்டு சொல்லுவான், வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான், உங்களை வழிகெடுக்கிறதுக்கு, உங்களுக்கு பாவத்தின் பால் ஆசையூட்டுவதற்கு, பாவங்களை செய்ய வைப்பதற்கு எந்த விதமான அதிகாரம் எனக்கு இருக்குல்ல, எந்த சுல்தானும் எனக்கு இருக்குல்ல, உங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு எனக்கு ஆற்றல் இருக்குல்ல. இருந்தாலும் இல்ல அந்த அவுத்துக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, வெறுமனே ஒரு அழைப்பு மட்டும் தான் விடுத்து நான் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். இது ஷைத்தான் சொல்ற செய்தி. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரணை செய்து தீர்ப்பு சொன்ன பிறகு ஷைத்தான் சொல்லக்கூடிய செய்தி, இல்ல அந்த அவுத்துக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, வெறுமனே ஒரு அழைப்பு மட்டும் தான் விடுத்தேன், இந்த பாவத்தை செய்யப்பா, இந்த பாவத்தை செய்யப்பான்னு சொல்லி போட்டு வெறுமனே ஒரு அழைப்பு மட்டும் தான் விடுத்தேன், உங்களை நான் எனக்கு கட்டாயப்படுத்தலை. இது ஷைத்தான் கடைசி காலத்தை, அதாவது மறுமையில் சொல்லக்கூடிய செய்தி. ஃபஸ்தஜப்தும் லி, நீங்கள் எல்லாம் இதுக்கு பதிலளித்தீர்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், நல்ல காரியத்துக்கு அழைப்பு இருக்கப்பட்டால் மிக கொஞ்சம் சொற்பமான பேர் தான் அதுக்கு பதிலளிக்கிறது. உதாரணத்துக்கு இன்றைக்கு பாருங்கள், ஒரு பயான் நிகழ்ச்சி,
குர்ஆனுடைய விளக்கம் சொல்லப்படுது, வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படுகிறது, எல்லாருக்கும் தெரியும், நடக்கும் நிலை போட்டு. இங்கே வந்திருக்கிற ஆக்களை பாருங்கள், 25-30 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த மல்சா பிள்ளைகள் நினைச்சுன்னா வேனுக்கு ஆளே இல்லை. அப்போ நல்ல விஷயத்துக்கு அழைப்பு எடுத்தால் ஷைத்தான் வர விட மாட்டான். ஆனால் தீமையான விஷயங்கள், ஒரு நாடகம், ஒரு படக்காட்சி, அல்லது ஒரு மியூசிக் ஷோ, அவன் பெருசாக சொல்ல மாட்டான், இன்றைக்கு மியூசிக் ஷோ இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லிட்டு போயிடும், அவ்வளோதான். மாஷா அல்லாஹ், அதுக்கு முந்தி அடிக்கிறத பார்க்குறோம். அப்போ ஷைத்தான் சொல்கிறான், நாளை மறுமையில் உங்களை தீமை செய்கிறதுக்கு நான் கட்டாயப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த ஆற்றலும் இருக்குல்ல, மாறாக வெறுமனே சின்ன ஒரு அழைப்பு மட்டும் தான் விடுத்தேன் உங்களுக்கு. நான் சின்ன ஒரு அழைப்பு, இது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டு, நீங்கள் செய்தீர்கள், என்னுடைய அழைப்புக்கு பதிலளித்தீர்கள். ஃபஸ்தஜப்தும் லீ, ஆகவே ஃபலா தலூமூனி, என்னை இப்போ குத்தம் சொல்லாதீங்க, என்னை குறை சொல்லாதீர்கள். வலூமு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே குறை சொல்லிக் கொள்ளுங்கள். மா அன பிமுஸ்ரிஹிக்கும், உங்களை காப்பாற்ற என்னால் முடியாது. வலா அன்தும் பிமுஸ்ரிஹி, என்னை காப்பாற்ற உங்களாலே முடியாது. இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபல், உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு இணை வைங்கப்பான்னு சொல்லுக்கு அழைப்புறுத்தல் இல்லையா, அதை விட்டு நான் இப்போ தூரமாகிறேன். சுப்ஹானல்லாஹ், இது ஷைத்தான் நாளை மறுமையில் சொல்லக்கூடிய செய்தி. இன்னத்தாலிமீன லஹும் அதாபுன் அலீம், நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு மிக நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுவதன் மூலம் ஷைத்தானுடைய தீங்கு மனிதனை சூழ்ந்திருக்கின்றது. எப்போதும் அவன் எங்களை அவதானித்து கொண்டே இருக்கிறான், எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். நாங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் கூட அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கான். அந்த ஆற்றல் அதான் கொடுத்துருக்கான் அவனுக்கு. மின் ஹைசு லா யரவுனஹும் மின் ஹைசு லா தரவுனஹும், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அதாவது நீங்கள் அவரை பார்க்காவிட்டாலும் கூட அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே ஒவ்வொரு நிமிடமும் ஷைத்தானங்களை வழிகெடுப்பதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. இப்படி ஷைத்தானை பற்றிய பூர்ண விபரம் விளக்கம் சென்ற பாடங்களில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ஞாபகம் ஊட்டுதல். ஏன்னா ஷைத்தானை பொறுத்தவரை அவனை விரோதியாகத்தான் நாங்கள் எடுக்கணும், எல்லாமே கூட்டாளியாக நண்பனாக எடுக்கக்கூடாது. அவனுடைய வேலையே மனிதனுடைய உள்ளத்தில் ஊசாட்டத்தை உண்டு பண்ணுவது, சந்தேகத்தை ஏற்படுத்துவது, பாவத்தின் பால் அவனை தூண்டுவது, நன்மையான காரியத்திலிருந்து தடுப்பது. இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்வதற்கான காரணமும் அதுதான். தர்மம் செய்ய போக்கில் ஷைத்தான் வருவான். எப்படி இந்த வசனத்தில் 3 விஷயங்களை பார்க்குறோம் நாங்கள். எப்படி வருவான்? இங்கே பாருங்க, நீங்கள் செலவழிக்கிற சரி கொடுத்து போட்டு கஷ்டத்தை போட போகிறீங்க, மனதில் ஊசாட்டத்தை வருவான். இங்கே பாருங்க, நீங்கள் கொடுத்து போட்டு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும், இப்படி ஒரு சந்தேகத்தை மனதில் ஏற்படுத்துவான். குறிப்பாக தர்ம விஷயத்தில் ஷைத்தானுக்கு மஜால், அதாவது சந்தர்ப்பம் அதிகம் மற்ற விஷயங்களை விட. ஏன்னா பணத்தோடு சம்பந்த பணம் மனிதனுக்கு மிக விருப்பமான ஒன்று, ஆசைப்படக்கூடிய ஒன்று, மனுஷன் தனக்கென சொந்தமாக்கி கொள்ள விரும்பக்கூடிய ஒன்று தான் பணம். எனவே அந்த பணத்தை செலவழிப்பதற்கு மனிதன் விரும்பும் போது ஷைத்தான் இப்படியான ஊசாட்டங்களை உண்டு பண்ணுவான் என்பதை நாம் அதாவது நடைமுறையிலே பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, இந்த வாக்கியத்தில் 3 விஷயங்கள் நாங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டிய விடயங்கள். ஒன்று, இந்த வசனம் சொல்லப்படுவது தர்மத்தை பற்றி அல்லாஹு தஆலா ஏவக்கூடிய அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களோடு சேர்த்து. இதில் ஷைத்தானுக்கு சந்தர்ப்பம் அதிகம். மனிதனுடைய உள்ளத்தில் தர்மம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய நிலைகள் அதிகம். அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஷைத்தானுடைய அச்சுறுத்தலுக்கும் அல்லாஹ்வுடைய வாக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய தஃபாவுத், ஏற்றத்தாழ்வு. அதை குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான்.
அதாவது அல்லாஹு தஆலா வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றக்கூடியவன். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் வாக்களித்தால் வாக்கு மீறுவதில்லை. ஆனால் ஷைத்தானை பொறுத்த வரையில் அவனே ஒப்புக்கொள்றான், வஅத்துக்கும் ஃபஅக்லஃப்துக்கும், நான் உங்களுக்கு வாக்களித்தேன், வாக்கு மீறிவிட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குக்கும் ஷைத்தானுடைய வாக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை கண்டிப்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா அல்லது ஷைத்தானுடைய தஹ்வீப் என்று சொல்லக்கூடிய அச்சுறுத்தலை ஏற்றுக்கொள்வதா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. மூன்றாவதாக, ஷைத்தானுடைய ஊசாட்டம் மனதில் எப்போதும் நன்மையிலிருந்து மனிதனை தடுக்கக்கூடியது. இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சராஹத்தா சொல்லிட்டான். ஆகவே இந்த வசனத்திலிருந்து, இந்த வாக்கியத்திலிருந்து இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் சிந்தித்து விளங்க வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக, ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். இந்த வாத யஇது என்று சொல் வந்து வாக்களிக்கிறதுக்காக பார்த்தா பயன்படுத்துறது. ஒரு மனிதன் வாதான்னு சொன்னால் வாக்களித்தான் என்பது அர்த்தம். உதாரணமாக, வஅத்து ஹாலிதன் அன் அஸூரஹு அல் யௌம் ஃபில் மஸா. உதாரணத்துக்கு, நான் ஒரு அதாவது ஹாலித் என்பவருக்கு இன்று மாலையில் உன்னை ஜியாரத்து செய்வேன் என்று வாக்களித்தேன். இதுக்குத்தான் வஅத் என்ற வார்த்தை பாதிக்கப்படுது. ஆனால் இங்கே அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர என்ற வசனத்துக்கு வாத யஇது என்ற இடத்துல அர்த்தம் சொல்லப்படுகின்றது, ஐ யுஹவ்விஃபுக்கும், உங்களை அச்சுறுத்துகின்றான். அதாவது ஏழ்மை ஏற்படும், கஷ்டம் வரும், பின்னால் உங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லி தர்மத்திலிருந்து உங்களை தடுப்பதற்காக உங்களை அச்சுறுத்துகின்றான் என்ற அர்த்தத்தை இந்த வசனம் கொண்டிருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, வயஅமுருக்கும் பில் வஹ்ஷா ஐ யதுஊக்கும் இலல் புஹல் வல் ஹிர்ஸ் வல்துல்ம் வல் மஆசி, அதே போல வல் ஃபவாஹிஷ் ஜமீஇ அன்வாஇஹா. அதாவது ஷைத்தானை பொறுத்த வரையில் எல்லா விதமான தீமையின் பாலும் அழைக்கக்கூடியவன். வயஅமுருக்கும், உங்களுக்கு ஏவுவான். அதில் மிக முக்கியமானதான் புஹுல், கஞ்சத்தனம். அடுத்தது ஹிர்ஸ், பேராசை. அடுத்தது மற்றவனுக்கு அநீதி இழைத்தல். அதே போல பாவகாரியங்கள் ஈடுபடுதல். இப்படி எல்லா விதமான பாவகாரியங்களுக்கும் உங்களை தூண்டுவான், உங்களுக்கு அதை ஏவுவான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். ஆனால் வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா, அதுக்கு ஆப்போசிட்டாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அவனிடத்திலிருந்து மன்னிப்பையும் அதே போன்று அவனுடைய அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், அந்த தவறுகளை மன்னிப்பதாக அல்லாஹு தஆலா வாக்களிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அவனுடைய அருளை உங்களுக்கு வழங்குவதாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே வாக்களிக்கின்றான். அதே போல நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் உங்களுக்கு அதிகத்தை தருவதாகவும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். குர்ஆனில் பார்க்கிறோம், வஃபில் குர்ஆன் வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் அது உங்களுக்கு குறையாது, மாறாக அதற்கு பிரதி உபகாரம் உங்களுக்கு செய்யப்படும், அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இதே போல ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹு அல் இபாது ஃபீஹி இல்லா மலக்குன் யன்ஸிலு இல்லா மலக்கான் யன்ஸிலானி யகூலு அஹதுஹுமா அல்லாஹும்ம ஆதி மும்ஃபிகன் ஹலஃபா அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. புகாரி முஸ்லிமை பதிவாகக்கூடிய இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒவ்வொரு நாள் காலையாகும் போதும் 2 மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குகின்றார்கள். அதிலே ஒருவர் சொல்லுகின்றார், அல்லாஹும்ம ஆதி மும்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் தர்மம் செய்கின்றாரோ அவருக்கு நீ பிரதி உபகாரம், அதாவது மீதத்தை கொடு என்று அல்லாஹு தஆலா துஆ செய்கின்றார். அடுத்த மலக்கு சொல்லுகின்றார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, ஷைத்தானுடைய ஊசாட்டத்துக்கு அடிமைப்பட்டு செலவழிக்காமல் மிச்சம் பிடிக்கக்கூடியவனுக்கு நீ நஷ்டத்தை கொடு என்று அந்த மலக்கு பிரார்த்திக்கின்றார். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலமாக ஒன்றும் குறைய போகிறதில்லை. இதை அடுத்த ஹதீஸில் பார்க்குறோம் நாங்கள். அதாவது முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மா நகஸ மாலும் மின் ஸதகா, ஒருவர் தர்மம் செய்வதன் மூலமாக அவருடைய பலம் குறைவதில்லை. வமா ஜாதல்லாஹு அப்தன் இல்லா இஸ்ஸா, வமா ஜாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. அதாவது ஒரு மனிதன் மன்னிப்பை கைக்கொள்வானேயானால் அவனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்வை கொடுக்கின்றான். வமா தவாதஹ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹு அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் பணிந்து சென்றால் அல்லாஹு தஆலா அவனை உயர்த்துகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸில் பார்க்குறோம், தர்மம் செய்வதன் மூலமாக பணம் குறைவதில்லை. அப்போ ஷைத்தானுடைய வாக்கு பொய்யானது. அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் என்று சொல்லும்போது ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை அச்சுறுத்துகின்றான். நீங்கள் தர்மம் செய்தால் குறைந்துவிடும், தர்மம் செய்தால் உங்களுக்கு கஷ்டம் வரும், தர்மம் செய்தால் உங்களுக்கு தேவைப்படும் போது இல்லாமல் போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய இந்த அச்சுறுத்தல் பொய்யானது இந்த அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். நீங்கள் செலவழிங்க, நான் உங்களுக்கு தாரம் அப்படி சொல்லி போடு. இது அடுத்த ஹதீஸை பார்க்குறோம். யகூலுல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அம்பிக் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே நீ செலவழி அல்லாஹ்வுடைய பாதையில், உம்ஃபிக் அலைக, நான் உனக்கு செலவழிப்பேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான். எனவே தர்மம் செய்வதன் மூலமாக ஏழ்மை ஏற்படும், கஷ்டம் ஏற்படும், எங்களுக்கு இல்லாமல் போகும் என்று ஷைத்தானுடைய அச்சுறுத்தல் நிச்சயமாக பொய்யானது என்பதை இந்த ஹதீஸுகள், குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. அதனால் இங்கே எங்களுக்கு தெளிவாக ஒன்று விளங்குது, ஷைத்தானுடைய அச்சுறுத்தல் அல்லாஹ்வுடைய வாக்களிப்பு. அல்லாஹ் வாக்களிக்கிறான், தர்மம் செஞ்சு அதிகப்படுத்துவேன், உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். ஆனால் ஷைத்தான் சொல்ல செலவழிக்காதே, செலவழித்தா அவனுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு. அப்போ ரெண்டுக்கும் இடையில் உள்ள தஃபாவுத், வித்தியாசம் எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. பின்னர் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கும் போதே, இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், வாசிஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் மிக விசாலமானவன், யாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். அப்படின்னு சொன்னால் செலவழிப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகத்தை கொடுப்பான், அதிலே நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான். விசாலமானவன், யாருடைய தேவையற்றவன். சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம் ஹதீஸுல் குத்ஸியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை விழுத்தி பேசுகின்றான். யப்ன ஆதம், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களுடைய ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள், பின்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள், ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட ஜின்கள், பின்னால் படைக்கப்பட்ட ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹு தஆலா அத்தனை பேருடைய தேவைகளை முழுமையாக கொடுத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலிருந்து எதுவுமே குறைய மாட்டாது. அதுக்கு உதாரணம் சொல்லுகின்ற அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸியில், அதாவது ஒரு ஊசியை கடலில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ, கடல் நீரில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல தான். இனகர போது கடல் நீரில் ஊசை போட்டு எடுத்த முடிச்சுன்னா ஒன்றுமில்லை. இதே போல தான் இவ்வளவு பேருடைய தேவைகளையும் அல்லாஹு தஆலா அத்தனை பேருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு தேவைகள் நிறைவேற்றி வைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலிருந்து எதுவுமே குறையாது. அதனால் அல்லாஹ் வாக்களிக்கும் போதே நீங்கள் செலவழிங்க, உங்களுக்கு தருவேன் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, ஆனால் ஷைத்தானுடைய அச்சுறுத்தல் பொய்யானது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவார்த்தி கற்றுக்கொண்டிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. இந்த பாடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகள். முதலாவதாக, ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய வாக்கில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அஸ்ஸிகா ஃபீ வஅதில்லாஹ், இது ஒரு விசுவாசியுடைய கடமை. ஷைத்தானுடைய அச்சுறுத்தலுக்கு பயப்படுறல்ல, மாறாக இந்த வசனத்தின் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய வாக்கில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் வாக்களித்தால் நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். இரண்டாவதாக, இந்த வசனம் எங்களுக்கு ஒரு படிப்பினை தருகின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதனால குறைய மாட்டாது, மாறாக
அது அதிகப்படுத்தப்படும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹதீஸில் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதாவது ஒரு மனிதன் ஒரு ஈத்த பழம் அளவு தர்மம் செய்தாலும் அதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வலக்கரத்தினால் ஏற்றுக்கொண்டு அதை மலையளவு பெரிசாக வளர்க்கின்றான். அதுக்கு உதாரணம் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களில் ஒருவர் ஒரு குதிரை குட்டியை எப்படி பக்குவமாக மிகவும் கவனமாக வளர்த்திருக்கின்றாரோ அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்த தர்மத்தை மலையளவு வளர்த்து நாளை மறுமையிலே உங்களுக்கு வழங்குவான் என்றே ஹதீஸில் பார்க்கின்றோம். அதனால் தர்மம் செய்வதனால குறைய மாட்டாதே, மாறாக அது அல்லாஹ்விடத்திலே பரக்கத்துக்குரியதாக இருக்கும் என்பதை இந்த பாடத்திலிருந்து படிப்பினையாக பெறுகின்றோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம், ஷைத்தான் எப்போதும் எங்களுக்கு தீமையை ஏவது போல நல்ல காரியங்களை செய்ய விடாமல் அச்சுறுத்துவான். இதான் ஷைத்தான வேலை. இன்னமா தாலிக்கும் ஷைத்தான் யுஹவ்விபு அவுலியாஅஹு. ஷைத்தானை பொறுத்த வரையில் அவருடைய பரிவாரங்களை எங்களுக்கு அச்சுறுத்துகின்றார் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால ஷைத்தானை பொறுத்த வரையில் எப்போதும் மனிதனை தீமையின் பால் தூண்டுவது போலவே நல்ல காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதனால அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அருளும் எங்களுக்கு கிடைக்குது. இது நிச்சயமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. ஐந்தாவது பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும் போது ஏற்படக்கூடிய நம்பிக்கை. செலவழித்தால் அல்லாஹ் எங்களுக்கு தருவான், அதை குறைக்க மாட்டான், நாளை மறுமையில் பன்மடங்காக்கி தருவான் என்ற நம்பிக்கை, அதுதான் தர்மத்தினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கை வந்துட்டால் தர்மம் செய்வாங்க. எப்படி போச்சுன்னா, மறுமை பற்றிய நம்பிக்கை வந்துச்சுன்னா அல்லாஹ் பயப்படுவாங்க. மறுமையை பயந்து முடிச்சுன்னா அல்லாஹ் பயப்படுவான். மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேன், நான் இந்த உலகத்தில் செய்த அனைத்தை பற்றியும் சிரிச்சு பெருச்சை பற்றியும் விசாரிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை அச்சம் உள்ளத்தில் வரும் என்று சொன்னால் அல்லாஹ் பயப்படுவான். இதே போல அல்லாஹ் வாக்களித்தது போல நாங்கள் தர்மம் செய்தால் எங்களுக்கு தருவான் என்ற நம்பிக்கை, அதுதான் தர்மத்தின் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆறாவது பார்க்கிறோம், உலோபித்தனம், பேராசை, இது ஷைத்தானுடைய ஊசாற்றத்தின் உண்டுள்ளது. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது தாராளத்தன்மை, ரஹ்மானுடைய ஏவலாக இருந்து கொண்டிருக்கின்றது போன்ற படிப்பினைகளை இந்த வசனத்திலிருந்து நாம் பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. 269வது வசனம். யுத்தில் ஹிக்மத மையஷா வமை யுத்தல் ஹிக்மத ஃபகது ஊத்திய ஹைரன் கதீரா வமா யதக்கரு இல்லா உலுல் அல்பாப். 269வது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஞானத்தை அவன் நாடியோருக்கு கொடுப்பான். யுத்தில் ஹிக்மத மையஷா வமை யுத்தல் ஹிக்மத ஃபகது ஊத்திய ஹைரன் கதீரா. யாருக்கு அல்லாஹு தஆலா ஞானத்தை கொடுத்தானோ அவர் நிச்சயமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். வமா யதக்கரு இல்லா உலுல் அல்பாப். இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை புத்திசாலிகளை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அவர் என்ன சொன்னா, ஞானம் என்பது அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ்வுடைய அருள். அதை அவன் நாடியோருக்கு தான் கொடுப்பான். இந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ நிச்சயமாக அவர் சகல விதமான நன்மைகளையும் அடைந்து கொண்டவராவார். அதாவது பணத்தையோ பொருளையோ கொண்டு மதிப்பிட முடியாத மிக பெருமதியான ஒரு பொக்கிஷம்தான் ஞானம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ்
லுக்மானுக்கு நாம் ஹிக்மா என்ற ஞானத்தை கொடுத்தோம். வலக்கத் ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மத அனிஷ்குர்லில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே வல்லதி பஅத ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். இப்படி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வேதத்தையும் கொடுத்திருக்கிறான், ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர்களிருந்தே ஒரு தூதரை நாங்கள் அனுப்புகின்றோம், அவர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார். வ யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் அதாவது அல் குர்ஆனையும் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான். இப்போ இதே போல எல்லா நபிமார்களுக்கும் வேதமும் கொடுக்கப்பட்டது, ஞானமும் கொடுக்கப்பட்டது. குர்ஆனில் பல இடங்களில் பார்க்குறோம். அப்போ வேதம் என்று சொல்லும்போது அல் குர்ஆனை குறிப்பிடுகின்றது. ஆனால் அல் ஹிக்மா என்று சொல்லும் போதே இதற்கு உலமாக்களிடத்திலே பல கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் ஹிக்மா என்பது சுன்னா, அல் குர்ஆன் அஸ் சுன்னா. இஸ்லாத்தின் இரண்டு அடிப்படைகள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய மார்க்க கடமைகளை கடைபிடிப்பதற்கு ஆதாரம் தேடுவதே இரண்டு அம்சங்கள், ஒன்று அல் குர்ஆன், அடுத்தது அல் சுன்னா. எனவே இங்கே ஹிக்மா என்று சொல்லப்பட்டது அஸ் சுன்னா, கிதாப் என்று சொல்லப்பட்டது குர்ஆன் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹிக்மாவுக்கு விளக்கம் சொல்லும்போது ஹிய மஅரிஃபத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதே. நாசிக் என்றா என்ன, மன்சூக் என்றா என்ன, முஹ்கம் என்றா என்ன, அதே முத்தஷாபிஹ் என்றா என்ன, ஆம்டா என்ன, ஹாஸ்ண்டா என்ன போன்ற குர்ஆனில் இருக்கக்கூடிய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதுதான் ஹிக்மா என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முஜாஹித் பிரபல்யமான ஒரு தாபியி, அவரை பொறுத்தவரையில் அவர் சொல்றார் அல் ஹிக்மா ஹியல் இஸாபத்து ஃபில் கௌலி வல் அமல், சொல்லிலும் செயலிலும் சரியானதை அடைந்து கொள்வது, அதுதான் ஹிக்மா. தவறில்லாமல் பிழை இல்லாமல் சரியானதை அடைந்து கொள்வது, சொல்லிலையும் செயலை, பேசினால் சத்தியம் செய்தாலும் சத்தியம் என்று முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஹியல் ஃபிக்ஹு ஃபி தீனி வல் அமலி பிஹி. ஹிக்மா என்று சொன்னால் மார்க்கத்தில் விளக்கத்தை பெற்றுக்கொள்வது, அதே போல் அதை கொண்டு செயல்படுவது. அதற்கு அவர்கள் ஆதாரம் காட்டக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்காவது நலவை நாடுவானேயானால் அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஹுவல் ஃபிக்ஹு ஃபித்தீனி வல் அமலு பிஹி. மார்க்கத்தின் விளக்கத்தை பெற்றுக்கொள்வது, அதை கொண்டு செயல்படுவதுதான் ஹிக்மா என்றே அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். இமாம் குர்துபியை பொறுத்த வரையில் பிரபல்யமான முஃபஸ்ஸிரீன்களில் ஒருவர். அவருடைய மிக பிரபல்யமான புத்தகம் அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் என்ற புத்தகம். அவருடைய கருத்து இயல் ஃபிக்ஹு ஃபி தீனி வல் அமலு பிஹி. இதே இமாம் தபரி, முஹம்மது இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் பிரபல்யமான ஒரு முஃபஸ்ஸிர், முஅர்ரிக், அதாவது வரலாற்றாசிரியர், அதே போல் ஹதீஸ், ஃபிக்ஹ் போன்ற கலைகளில் பாண்டித்யம் பெற்றவர்.
நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய பிரபலியமான புத்தகம் ஜாமிஉல் பயான் பி தஅவீலி ஆயில் குர்ஆன் என்ற தஃப்சீர். இமாம் தபரியை பற்றி அவர்கள் சொல்லும்போது இமாம் தபரி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹிக்மா என்பது அல் இல்மு பிமா அன்ஸல் அல்லாஹ் ஃபீ கிதாபிஹி வல் ஃபஹ்மு லஹு வ மஅரிஃபத்துல் ஹக்கி மினல் பாத்தில். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இறக்கி வைத்த அல் குர்ஆனுடைய விளக்கம், அதே போல சத்தியத்தை தெரிந்து கொள்ளுதல், அதாவது அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து தெரிந்து கொள்ளுதல், இதான் ஹிக்மா என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி பலரும் பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். என்னவாக இருந்தாலும் பிரபல்யமாக இருக்கக்கூடிய கருத்தில் ஒன்றுதான் ஹிக்மா என்பது அஸ்ஸுன்னா. இந்த குர்ஆனை பார்க்குறோம், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு அவர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனையும் கிதாப் என்ற அல் குர்ஆனையும் ஹிக்மா என்ற சுன்னாவையும் கற்றுக் கொடுப்பார். இதான் இரண்டு அடிப்படைகள், மார்க்கத்தினுடைய அடிப்படை, இரண்டு அடிப்படைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா, அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அஹாதீதுகள், பொன்மொழிகள், குர்ஆனை பொறுத்த வரையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி மூலம் அறிவித்த வேத நூல். அப்போ இந்த இரண்டு தான் இஸ்லாத்தின் அடிப்படை. எனவே அல் கிதாப் என்று சொல்லும்போது குர்ஆனை குறிக்கும், அல் ஹிக்மா என்று சொல்லும்போது சுன்னாவை குறிக்கும் என்பதே மிக பிரபல்யமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. பலரும் பல கருத்தை சொன்னாலும் கூட அது பிரபல்யமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்றான், யுத்தில் ஹிக்மத மையஷா, அவன் நாடியோருக்கும் ஞானத்தை கொடுப்பான். இங்க யுத்தில் ஹிக்மத மையஷா என்பதற்கு ஹிக்மா என்றால் சுன்னா அல்லாத கருத்தை சொல்வதற்கான காரணம் இதுதான். குர்ஆனை சொல்லல அல்லாஹு தஆலா, இங்கே மாறாக ஹிக்மாவை மட்டுமே குறிப்பு, யுத்தில் ஹிக்மத மையஷா. அதனால் அந்த இடத்துல மொழிபெயர்க்கும் போது ஞானம் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். அப்போ ஞானம் என்பது குர்ஆனை உள்ளடக்கும், சுன்னாவையும் உள்ளடக்கும். அதனால தான் இங்கே உபஸ்ரீங்கள் அந்த சுன்னாவுக்கு பகரமாக வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும், அவதானிக்கப்படுகின்றது. அப்போ அல்லாஹு தஆலா யுத்தில் ஹிக்மத மையஷா, அப்போ ஹிக்மா என்பது சுன்னாவை மட்டும் குறிக்காது, குர்ஆனையும் உள்ளடக்கும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ தான் இந்த வசனம் பொருந்தும். இல்லாட்டி குர்ஆன் அல்லாத ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னால் அப்போ குர்ஆன் இல்லாமல் போயிடும். யூத்தில் ஹிக்மத மையஷா, அவன் நாடியோருக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று சொன்னால் ஞானம் என்பதே குர்ஆனையும் உள்ளடக்கும், சுன்னாவையும் உள்ளடக்கும். அப்போ ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஞானம் அல்லாஹ்வுடைய கிஃப்ட், எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் யுத்தில் ஹிக்மத மையஷா, ஞானத்தை அல்லாஹு தஆலா அவன் நாடியோருக்கு தான் கொடுப்பான். எனவே ஞானம் என்பது, ஹிக்மா என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக பெரும் நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய அடியார்களில் அவன் விரும்பியோருக்கு அதை கொடுக்கின்றான். எனவே இது மிக போற்றத்தக்க, மதிக்கத்தக்க ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதான் ஹதீஸில், புகாரி முஸ்லிம் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரான் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு நலவை நாடுவானேயானால் அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். அப்போ மார்க்கத்தினுடைய விளக்கம் சுன்னாவில் மட்டுமில்லை, மாறாக குர்ஆனை உள்ளடக்கும். குர்ஆன் சுன்னா இரண்டிலும் கிடைக்கக்கூடியது தான் ஃபிக்ஹ் விளக்கம், மார்க்கத்துடைய விளக்கம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. எனவே இந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய, ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஞானம், குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம், சில இமாம்கள் குறிப்பிடுவது போல குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம்தான் ஹிக்மா என்றால், அந்த விளக்கத்தை அல்லாஹு தஆலா தான் நாடியோருக்கு கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக நலவு அனைத்தையும் கொடுக்கப்பட்டவரார்கள் என்று இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறார். மை யுரிதில்லாஹு பிஹி கைரான் யுஃபக்கிஹு ஃபித்தீன். பலிதா இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், தஅவாயில ஈடுபடும் போதே ஹிக்மத்தை கையாளும்படி. தாவால் ஈடுபடும் போது
ஹிக்மத்தை கையாளும்படி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அப்போ இந்த ஹிக்மா என்பதற்கு அதாவது குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம், அதே மாதிரி நல்ல உபதேசம், இந்த இரண்டையும் கொண்டு தான் மற்றவர்களை மக்களை அழைக்க வேண்டும். தாவா அழைப்பு இருக்கிறதுக்கு இரண்டு அடிப்படைகள் என உண்டு: குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம், அடுத்தது நல்ல உபதேசம். இந்த இரண்டையும் கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையை அழைப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அழைப்பு இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. கடைசியாக அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கும் போது وَمَن يُؤْتِ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا مَن يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. இது ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்து. யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதோ அவர் நிச்சயமாக அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டவர் ஆவார். அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை, தெளிவை, அதாவது சகல காரியங்களிலும் சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றானோ நிச்சயமாக அவர் மகத்தான ஒரு அறிவை பெற்றுக்கொண்டவராவார், மிகவும் சிறப்பான ஒன்றை அடைந்து கொண்டவராவார். துனியாவில் இருக்கக்கூடிய எதை கொண்டும் அதை ஒப்பிட முடியாது. கடைசியாக அல்லாஹு தஆலா வசனத்தை முடிக்கும் போது ஒமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், இந்த விவகாரங்களை புத்திசாலிகளை தவிர வேறு யாரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஞானத்தை பெறுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி முயற்சிருக்க வேண்டும். அப்படியான ஒரு முயற்சிகள் ஒன்றுதான் வாராவாரம் நடக்கக்கூடிய இந்த குர்ஆன் விளக்க வகுப்பு. குர்ஆன் விளக்க வகுப்பில் மாஷா அல்லாஹ் போட்டு நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. குர்ஆனுடைய விளக்கம், அல்லாஹ்வுடைய கலாமுடைய விளக்கம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதை தவறாமல் நீங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகவும் கவனமாக இருந்து கேட்டு படிப்பினை பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.